டு விவி இன்ஃபோடெக் டேலி. நம்ம இன்னைக்கு டேலி டைம்ல கான்ட்ரா என்ட்ரி எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வவுச்சர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ரா அப்படிங்கிறத F4 கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கான்ட்ரா என்ட்ரி யூஸ் பண்ணி நம்ம கேஷ் டெபாசிட் பண்றது, கேஷ் வித்ட்ரா பண்றது, ஸோ அந்த மாதிரியான என்ட்ரிஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கான்ட்ரா அப்படிங்கிற வவுச்சர் டைப்பை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேஷ் வித்ட்ரா பண்றதை பத்தி ஒரு என்ட்ரி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால பேங்க் நேம் வந்து ஆல்ரெடி நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதனால அந்த பேங்க் நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 வந்து வித்ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதனால நான் 50,000 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ என்டர் கொடுத்துருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ இதில் ஸ்பேஸ் பார் கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செக், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அதர்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும். ஸோ மோர் அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா ஏடிஎம் கார்டு, செக் அந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம வந்து வித்ட்ரா பண்ணுற டிரான்சாக்ஷன் டைப் வந்து நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன்ஸில் ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் செக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ செக் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நரேஷனில் வந்து நம்ம இங்கே வந்து கேஷ் வித்ட்ரா பண்ணுறோம். ஸோ அதனால ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் வித்ட்ரா அப்படின்னு நரேஷனில் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த என்ட்ரி அப்படியே அக்செப்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் டெபாசிட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலுமே அதுக்கும் நம்ம என்ட்ரி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டேட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட்டில் நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த பேங்க் லெட்ஜர் வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். கேஷ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கிறேன். 6,000 அமௌண்ட்டை வந்து நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால 6,000 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6,000 நம்ம அமௌண்ட்டை டைப் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டினாமினேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். அதாவது அந்த 6,000 அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2,000 ருபீஸாக இருக்கா, 1,000 ருபீஸாக இருக்கா, ஸோ அந்த மாதிரி நம்ம டினாமினேஷன் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் 2,000 ருபீஸாக இருக்குது. ஸோ அதனால் நான் 3 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து இங்கே காமிக்கும். டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 அந்த மாதிரி காமிக்கும். இங்கே கேஷ் டெபாசிட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த என்ட்ரி அப்படியே சேவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி கேஷ் டெபாசிட் பண்ணுறது, கேஷ் வித்ட்ரா பண்ணுற என்ட்ரிஸ் எல்லாமே வந்து நம்ம கான்ட்ரா அப்படிங்கிற ஓட்சி டைப்பை யூஸ் பண்ணி நம்ம டேலியில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.